அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பிஷ் ரஹ்லி சொதரி வஸ்திர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வாழ்வியல் வகுப்பு 20 நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கடந்த வகுப்பில் ரப்பு அப்படிங்கிற படைப்பாளனை மனிதர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு தான் வாழ்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். இயல்பிலேயே மனிதர்கள் படைக்கப்படும் போதே ஃபித்ரத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் படைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அது என்ன ஃபித்ரத் அப்படின்னா, படைப்பாளனை ஏற்றுக்கொள்கிற படைப்பு. அல்லாஹ் மனிதர்களை படைத்து அவங்கக்கிட்ட வாக்குறுதி வாங்கிக்கிட்டு தான் அனுப்புகிறான். நான் தானே அல்லாஹ் அப்படின்னு மனிதர்கள்ட்ட கேட்குறான். மனிதர்கள் ஆம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. இயல்பிலேயே மனிதர்கள் ஏற்றுக்கொண்டு தான் வராங்க. ஆனால் பின்பு மறுக்கக்கூடியவர்களாக ஆயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். அவங்க மறுத்தாங்கன்னா அவங்களுடைய ஆணவத்தால் மறுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு ஃபிரௌனுடைய விஷயங்களையும் நம்ம சில உதாரணங்களாக பார்த்தோம். சரி, இன்றைக்கி வகுப்புக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வகுப்பு அல்லாஹ்வினுடைய அழகிய பெயரான ரஸ்ஸாக், அஸ்மாவுல் ஹுஸ்னால ஒரு பெயரான ரஸ்ஸாக் அப்படிங்கிற பெயரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரஸ்ஸாக் அப்படின்னா பொதுவாக எல்லாரும் உணவளிப்பவன் அப்படின்னு தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அது மட்டும் கிடையாது. உணவளிப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது. மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் வழங்கக்கூடியவன் ரஸ்ஸாக். அதாவது பயனுள்ளவற்றை, தேவையானவற்றை வழங்கக்கூடியவன் ரஸ்ஸாக். இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா த டோட்டல் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவன், தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவன். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கும் வாழ்வதற்கு? உயிரியல் தேவை இருக்கும், உளவியல் தேவை இருக்கும், இறையியல் தேவை, இப்படி பலவிதமான தேவைகள் ஒரு மனிதனுக்கு இருக்குது. என்ன உயிரியல் தேவை அப்படின்னா, உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள், சாப்பாடு, தண்ணீர், காற்று, இப்படியான விஷயங்கள். உளவியல் தேவை, அவன் வாழ்வதற்கு மகிழ்ச்சி, போதும் என்கிற மனம், நிம்மதி, இப்படியான விஷயங்கள். இறையியல் தேவை, இறைவனுக்கும் நமக்கும் உண்டான ஒரு தொடர்பு. அது எப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி. ஒரு தாயினுடைய கண்காணிப்பில் ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை தனக்குத்தானே தீங்கிழைச்சு கொள்ளாது, பாதுகாப்பானதாக இருக்கும். அந்த தாயினுடைய கவனிப்பை மீறி அந்த குழந்தை போகும்போது, அந்த கண்ட்ரோலை மீறி போகும்போது அது தனக்குத்தானே தீங்கிழைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. எங்கேயாவது போய் உளுந்துரும், எதையாவது எடுத்து வாயில் போட்டுரும். இப்போ அந்த குழந்தை தாயினுடைய கண்காணிப்பிலிருந்து போன உடனே நம்ம அந்த குழந்தை சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? மாட்டோம். அது பாதுகாப்பு வளையத்திலேருந்து வெளியே போயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். அதே போல தான் நம்மளும் நம்ம இறைவனுடைய தொடர்பில், அந்த கண்காணிப்பில் இருக்கும்போது நம்ம பாதுகாப்பாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவனுடைய அந்த தொடர்பை விட்டு நம்ம துண்டித்து வரும்போது மனிதர்கள் நமக்கு நாமே தீங்கிழைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி இறைவனுக்கும் நமக்குமான உறவு, அதற்கு தேவையான விஷயங்கள், இப்படி அனைத்து தேவைகளையுமே கொடுக்கக்கூடியவன் ரஸ்ஸாக். சரி, இந்த கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுலேயே ஒரு 4 பெயர்கள் இருக்குது. அதில் ஒரு சிறு வித்தியாசங்கள் மட்டுமே இருக்குது. அந்த 4 பெயர்களையும் நம்ம பார்க்கும்போது, அதனுடைய பொருளை பார்க்கும்போது, இந்த ரஸ்ஸாக் அப்படிங்கிற பெயருடைய ஒரு நுணுக்கமான ஒரு பொருளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராசிக், வஹாப், லத்தீஃப், இந்த பெயர்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அதை எப்படி கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் மட்டும்தான் மாறுபடுது. ராசிக் அப்படிங்கும்போது அதுவும் தேவையானவற்றை வழங்குபவன் தான், தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடியவன் தான் ராசிக். அப்போ இந்த ரஸ்ஸாக்குக்கும் ராசிக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து தேவையான விஷயங்களை தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் அதிகமாக கொடுக்கக்கூடியவன் ரஸ்ஸாக். இவ்வளவுதான். அடுத்து வஹாப். வஹாப் தேவையற்ற விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவன் வஹாப். கொடை வள்ளல், பரிசுகள், கிஃப்ட், இந்த மாதிரியான விஷயங்கள், தேவையற்ற விஷயங்களையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவன் வஹாப். லத்தீஃப் அப்படிங்கும்போது மென்மையாக கொடுக்கக்கூடியவன், நுட்பமாக கொடுக்கக்கூடியவன். இப்போ இதிலேருந்து நமக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ரஸ்ஸாக் அப்படிங்கிறவன் மனிதர்களுக்கு தேவையானவற்றை தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவன் ரஸ்ஸாக். சரி, மனிதர்களுக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் ரஸ்ஸாக். அவனுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவன் அவன்தான். ஆனால் மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவனுக்கு கூட இருக்கே, அவன் நிறைய சம்பாதிக்கிறானே, அவன் நிறைய வசதிகளோடு வாழ்கிறானே, நமக்கு இவ்வளவு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மனிதன் ஒருவன் மீது இன்னொருவன் பொறாமைப்படக்கூடியவனாக இருக்கிறான்.
இந்த விஷயத்த ரஸ்ஸாக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பொறாமைங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லா சிக்கல்களுக்குமே உண்டாகக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி என்னன்னு கேட்டால் அந்த பொறாமைங்கிற விஷயம். இது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அல்லாஹ் சொல்கிற 43வது அத்தியாயம் 32வது வசனத்தில் பார்க்கணும். உமது இறைவனின் அருட்கொடையை அவர்கள்தான் பங்கிடுகிறார்களா? இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் வாழ்க்கை வசதிகளை நாமே பங்கிடுகிறோம். அவர்களில் ஒருவர் மற்றவரை பணியாளராக ஆக்குவதற்காக சிலரை விட சிலரின் தகுதிகளை உயர்த்தினோம். அவர்கள் திரட்டுவதை விட உமது இறைவனின் அருள் சிறந்தது. இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே அருட்கொடையை நான் தான் கொடுக்குறேன், அவங்களுடைய வாழ்க்கை வசதிகளை நான் தான் கொடுக்குறேன், பங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். பங்கிடுவது அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு பங்கு போட்டு கொடுப்போம் இல்லையா, அந்த உனக்கு இவ்வளோ உனக்கு இவ்வளோ உனக்கு இவ்வளோ, அதே போல தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு அவனுடைய அருட்கொடைகளை பங்கிட்டு கொடுக்குறானா. அப்போ இவன் நிறையா வச்சுருக்கான் அப்படின்னா அது அல்லாஹ்வினுடைய பங்கு. அவன் அந்த மனிதனுக்கு நிறைய கொடுத்துருக்குறான். இவனுக்கு குறைவாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் அல்லாஹுடைய பங்கு. நான் தான் பங்கிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நீயா பங்கிடுற, நான் தான் பங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம இதை உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம இதை உணராமல் அந்த மனிதர்கள் மீது பொறாமைப்படுவது, அவர்கள் மீது கோபப்படுவது எந்த மாதிரியான ஒரு விஷயம், பாரதூரமான விஷயம்னா, அல்லாஹ்வின் மீது கோபப்படுறோம், அல்லாஹ்வின் மீது தான் கோபப்படுறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த வசனம் சொல்லுது பாருங்கள். அவனை நான் உயர்த்தி இருக்கிறேன், அவனை நான் தான் உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய அருட்கொடையை நான் தான் உயர்வாக தந்திருக்கேன். அப்போது நீ அந்த மனிதன் மீது கோவப்பட கிடையாது, நீ என் மீது கோவப்படுற அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா விஷயம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கணும். அல்லாஹ்கிட்டேருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது அந்த கல் எரியறதை பற்றி சொல்லுவாங்க. எரிந்தவன் இருக்க கல்லை நோவானேன். கல்லை ஒருத்தன் எரிஞ்சிருக்கான் அப்படின்னா அந்த எரிஞ்சவனை கோவப்படுவாங்களா இல்லை கல்லை கோவப்படுவாங்களா? அந்த மாதிரி தான். அப்போது அதை கொடுத்தவன் அல்லாஹ். அப்போ நீங்கள் அந்த மனிதன் மீது கோவப்படுறீங்க அப்படின்னா அது அல்லாஹ்வின் மீது படக்கூடிய கோபம் அப்படிங்கிறத விளங்கிக்கணும். நம்ம எல்லாருக்குமே யூனுஸ் நபி அவர்களுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும். அவங்க அந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட இவங்களை நீயே பார்த்துக்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்த்த உடனே ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் அவர்களை நல்லா வாழ வச்சுருப்பான். அப்போ அவங்க அல்லாஹ்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவங்க போகும்போது மீனுடைய வயிற்றில் அவங்க போடப்பட்டுருவாங்க அல்லாஹ்வினுடைய திட்டத்தால். அப்படி போடப்பட்டு அவங்க பாவ மன்னிப்பு கோரி அவங்கள அல்லாஹ் மீட்டெடுத்து அவங்கள சிறப்பாக வாழ வச்சுருப்பான். இப்படிப்பட்ட விஷயம் அவங்க அல்லாஹ்வின் மீது கோபப்பட்ட காரணத்தினால் மீனுடைய வயிற்றில் போடப்பட்டாங்க. இந்த விஷயத்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குரான் வஹியா இறங்குச்சு. அந்த குரானில் அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகிறான், நீங்கள் இந்த மீனுடையவரை போல் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மீனுடையவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹ்வின் மீது கோவப்பட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி கோவப்பட்டவங்கள ஆகிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறான். இப்போ அல்லாஹ்வின் மீது கோபம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பாரதூரமான விஷயம் இல்லையா? இது ஒரு சின்ன நம்ம இன்றைக்கி வீட்டில் நம்மளுடைய சின்ன சிந்தனையில் உதிக்கக்கூடிய அந்த எண்ணம், பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லாஹ்வின் மீதான கோபத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. அது பெரும் பாவத்தில் தள்ளக்கூடியதாக இருக்குது. அந்த பங்கை அல்லாஹ் தான் வைக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பொறாமைங்கிற உணர்வு நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும். அடுத்தபடியாக பணிவு, அதாவது 16வது அத்தியாயம் 53வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். உங்களிடம் உள்ள ஒவ்வொரு அருட்கொடையும் அல்லாஹ் உடையது. பின்னர் உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவனிடமே முறையிடுகின்றீர்கள். ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். அதாவது உங்களிடம் உள்ள ஒவ்வொரு அருட்கொடையும் அல்லாஹ் உடையது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்கள் வச்சிருக்கிற எல்லாமே இந்த வாழ்க்கை வசதிகள், பணம், சொத்து, மக்கள் செல்வம், அந்த மாதிரி பெரிய அருட்கொடைகளையும் சின்ன விஷயத்தில் கூட நம்ம யோசிக்கலாம். ஒரு பேனா, நோட்டு, பென்சில், எல்லா அருட்கொடையுமே அல்லாஹ் உடையது அப்படின்னு சொல்லிட்டான். அவன்கிட்ட இருந்து தான் வருது, அவனுடையது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நம்முடையதுன்னு என்ன இருக்குது? நம்ம யோசித்து பார்த்தோம்னா எதுவுமே நம்முடையது கிடையாது. அப்போது நம்முடையது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமாக அந்த இடத்துல அடிபட்டு போகுது. ஏன்னா என்னிடம் இருப்பதற்கு நான் தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் பெருமை. இந்த பெருமை ரொம்ப நம்மளுடைய நன்மைகளை அழிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது அல்லாஹ்வினுடைய மேலாடை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதன் மீது இதை யாருமே சொந்தம் கொண்டாடவே முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான்.
பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம கடந்த வகுப்பில் கூட பார்த்தோம். ரப்பு அப்படிங்கிறவனையே ஏற்றுக்கொள்ளாமல் போகிற அளவுக்கு அது கொண்டு போய் நிறுத்திடுது. அல்லாஹ்வையே மறுக்கக்கூடிய விஷயத்தில் போய் நிறுத்துது இந்த பெருமை அப்படிங்கிற ஒரு குணம். அப்போ இந்த குணத்துக்கு ஒரு அடி கொடுக்கக்கூடிய விஷயமா இந்த வசனம் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு அருட்கொடையும் அல்லாஹுடையது. இதை நம்ம உணர்ந்து சிந்திச்சு மனதில் உள்வாங்கும்போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும்? பணிவு வந்துடும். எதுவுமே என்னோடது இல்லைப்பா, எல்லாமே அவனோடது அப்படிங்கிற ஒரு பணிவு வருது. அந்த பணிவு தான் நபிமார்கள் அனைவரையும் உயர்த்தி இருக்கு. அவங்க எவ்வளோ உயரத்திற்கு போயிருந்தாலுமே அவங்களுக்கு இந்த பணிவு தான் அவங்கள உயர்த்திய விஷயமாவே இருக்கு. மனிதனுக்கு பணிவை கொடுக்கக்கூடியது ரஸாக். இன்னும் பணிவு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய விஷயம் ரஸாக்காக இருக்குன்னு சொல்லப்படுது. மனிதனுக்கு மகிழ்ச்சி, அதாவது ஒரு போதும் என்கிற மனம் அல்லாஹ் தான் கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அது ஒரு நிறைவு வந்துடுது. இது அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வருதுங்க போது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா கூட இந்த ரஸாக் அப்படிங்கிற பண்பு பெயர் இருக்கிறதா சொல்லப்படுது. அல்லாஹ் அவன் கொடுக்குறான் அப்படிங்கும்போது துணிந்து எதையும் செய்யலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வருது. இப்படி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இதாக இருக்குது இந்த ரஸாக் அப்படிங்கிற ஒரு பண்பு பெயர். இப்போது எல்லாமே அல்லாஹ் தான் கொடுக்குறான், எல்லாமே அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வருது, அவன் தான் பங்கிடுறான், எல்லாமே அவனுடையது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது மனிதனுடைய முயற்சி குறித்து இந்த இடத்துல என்ன கேள்வி? எல்லாமே அல்லாஹ்கிட்ட இருந்து தானே வருது, நான் ஏன் முயற்சிக்கணும்? நான் ஏன் இன்னைக்கு போய் உழைக்கணும்? உழைச்சாலும் உழைக்கிறனாலும் அல்லாஹ் எனக்கு இதுதான் எழுதி வச்சுட்டான், பங்கிட்டு வச்சுட்டான், அப்போ நான் அதை உழைக்காமலே வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு பேச்சு வருமா இல்லையா? அதற்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். திர்மிதியில் 2344 ஹதீஸில் பார்க்கணும். ஒரு அழகான ஹதீஸ் இது. நீங்கள் அல்லாஹ்வின் மீது உணவு அளிப்பவன் அவன்தான் என்று உண்மையாக நம்பிக்கை வைக்க வேண்டிய முறையில் நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு அவன் உணவளிப்பதைப் போல உங்களுக்கும் உணவை வழங்குவான். பறவைகள் காலையில் வெறும் வயிற்றோடு கூட்டை விட்டு வெளியேறி மாலையில் வயிறு நிரம்பிய நிலையில் திரும்புகிறது. ஒரு பறவை காலையில் தன்னுடைய கூட்டிலிருந்து அது இரையை தேடி கிளம்புது. அது எப்படி கிளம்புது அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்த வண்ணம் கிளம்புதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்பிக்கை வைத்த வண்ணம் அது கிளம்பி அதோட இரையை தேட போகும்போது மாலையில் அதை அல்லாஹ் எப்படி அனுப்புகிறான்னு கேட்டால் வயிறு நிரம்பிய நிலையில் அல்லாஹ் அதை கூட்டுக்கு அனுப்புகிறான். அந்த பறவை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சுட்டு அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு கூட்டில் உட்காந்துருந்துச்சுன்னா அதனுடைய இரை அதற்கு கிடைக்காது. அதே போல் அது என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமையால் தான் இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அது கிளம்பியிருந்தாலும் அதற்கு கொடுக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ் தான் அதற்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் இரண்டு பாகங்கள் இருக்குது. அதாவது அந்த மனிதன், அந்த குறிப்பிட்டவர்கள், அந்த மனிதன் முயற்சி செய்ய வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ்வினுடைய உதவின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி விரிவாக நம்ம சில குர்ஆன் வசனங்களில் பார்ப்போம். 56வது அத்தியாயம் 63-64. நீங்கள் பயிரிடுவதை சிந்தித்தீர்களா? நீங்கள் அதை முளைக்கச் செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்கச் செய்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பயிர் செய்கிறீங்க, விவசாயம் செய்கிறீங்க, அதை சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் பயிரிடுறீங்க, ஆனால் நீங்கள் அதை முளைக்க செய்யலை, நான் தான் அதை முளைக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல 2 விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று மனிதனுடைய முயற்சி, இரண்டாவது அல்லாஹ்வினுடைய உதவி. ஆனால் இதில் எதை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தியிருக்கான்னு கேட்டால் மனிதனுடைய முயற்சியை தான் அல்லாஹ் முன்னிலைப்படுத்தியிருக்கிறான். முதல்ல நீ செய்ய வேண்டியதை செய், அதுக்கப்புறம் நான் கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். என்னதான் அல்லாஹ்கிட்டேருந்து எல்லாமே வருது, அல்லாஹ் தான் பங்கிடுறான் அப்படின்னாலும் மனிதர்கள் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நீ பயிரிடுன்னு முதல்ல சொல்லிட்டான். முயற்சி செய்தால் மட்டும்தான், முயற்சி செய்துவிட்டு அவன் மீது தவக்கல் வைக்கும்போது மட்டும்தான் அல்லாஹ் அதை பூர்த்தி செய்து கொடுக்குறான். இன்னும் 8வது அத்தியாயம் 17வது வசனத்தில் பத்ரு போர்க்களத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசப்படுது. அவர்களை நீங்கள் கொல்லவில்லை, மாறாக அல்லாஹ்வே அவர்களை கொன்றான். முகம்மதே, நீர் எரிந்த போது உண்மையில் நீர் எரியவில்லை, மாறாக அல்லாஹ்வே எரிந்தான். நம்பிக்கை கொண்டோருக்கு அழகிய முறையில் பரிசளிப்பதற்காக இவ்வாறு செய்தான். அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். அந்த போர்க்களத்தில் ரசூலுல்லா ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி அந்த எதிரிகள் மீது போடுறாங்க. அது போட்டது அவர்கள் மண் எரிந்த அந்த தூரம் பார்த்திங்கன்னா மனிதன் எரியக்கூடிய தூரத்தில் இல்லை, அல்லாஹ் அதை ஒரு நீண்ட தூரத்திற்கு எரிந்து அந்த எதிரிகளை தோல்வியடைய செய்கிறான். அப்போது அந்த இடத்துல எரிந்தது யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் தான். ஆனால் அந்த செயலை பூர்த்தி செய்தது அல்லாஹ்.
அப்போது முதல்ல இந்த விஷயத்தில் வந்து முதல்ல மனிதனுடைய முயற்சி சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய உதவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் உறுதியான முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பீராக. தன்னையே சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கிறான். நீங்கள் ஒரு முடிவு செஞ்சிட்டிங்கன்னா அதனுடைய சார்பு வந்து அல்லாட்ட வச்சுருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அது என்னால் நடக்குது, என்னுடைய திறமையால் என்னுடைய வேலையால் நடக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதை முடிவு செஞ்சு அந்த முயற்சியை நம்ம போட்டுட்டு அதனுடைய தவக்கலை அதனுடைய சார்பை வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் வந்து முழுமையடையுது. இதை வந்து அல்லாஹ் வந்து அவனுடைய சுன்னத்துல்லா, அல்லாஹ் அவனுக்கே அவன் விதித்து கொண்ட நீதியாக வச்சுருக்கான். ஒரு மனிதன் அவனுடைய பங்கை செய்துவிட்டு தன்னுடன் கேட்கும்போது அதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் அவனுக்கே அவன் பிறப்பித்து கொண்ட கட்டளையாக வச்சிருக்கிறான். அதனால் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இறைவன் புறத்திலிருந்து வந்தாலும், எல்லாமே இறைவனுடையதாக இருந்தாலும், எல்லாமே இறைவன் பங்கிட்டு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், முயற்சி மனிதன் புறத்திலிருந்து வரணும். முயற்சி வந்தால் மட்டும்தான் அல்லாஹ் அதை பூர்த்தி செய்து கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அந்த முயற்சி செய்ய சொல்லி வலியுறுத்தி இருக்கிறான். இன்னும் இந்த ரஸாக் அப்படிங்கிற ஒரு பண்பை நம்ம உள்வாங்கி உள்ளத்தில் கிரகிச்சு அதை இறக்கி அதை நம்ம வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தும் போது பொறாமை, பெருமை போன்ற தீய எண்ணங்கள் அடிபட்டு பணிவு, மகிழ்ச்சி, தைரியம் இப்படிங்கிற நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு பெயராக இருக்குது இந்த ரஸாக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.